சொன்ன அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். நான் உங்கள் ரேவதி. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப சொல்லியிருந்தேன் முன்னாடி நான் டெய்லி வீடியோஸ் வரும்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுக்க போக முடியல. ரீசன் என்னன்னா ஆடியோவில் சொல்லியிருந்தேன் அவங்களோட அந்த செலவு ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த செலவு ரெடி ஆகிடுச்சு. அந்த செலவு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதை போய் அடுத்து நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து என்னோட சொந்த செலவில் பேபிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தர போகிறேன். அது என்னன்றதை நாங்கள் போகும்போது சொல்கிறோம். வாங்கி தர போகிறான்னு 1 மந்த் சம்பளத்தில் நாங்கள் பேபிக்கு வாங்கி தர போகிறேன். ஸோ கேமரா எடுத்துட்டு வா, 2 பேரும் போகலாம், வீடியோ எடுக்க போகலாம். நான் கிளம்பிட்டு இருக்கேன். நான் போய் கன்வியூ பண்ணுறேன் என்ன ஏஜென்ட்டு. அது வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட போய் வாங்க. ஓ மக்களே, சர்ப்ரைஸ் ஆன மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். எங்கே தெரியும் சொல்லு. ஃபைனலாக எங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு கேமரா நீட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கடை தெரியும். அந்த கடைக்கு தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிறது உள்ள போகலாம். அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ரீசன் என்னன்னா மேடம் இருக்காங்களா, ஆக்சுவலி என் கேமரா உடச்சிட்டாங்க. சொல்லியிருந்தோம், நான் உடைக்கலாம் இல்லை, அது பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ண அது உடஞ்சிருச்சு. எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்து அழுத்திருப்பானா பார்த்துங்க, கேமரா பட்டன் உடையிற அளவுக்கு. அதனால் என்னோட சொந்த செலவில் பேபிக்கு ஒரு கேமரா வாங்கி. ஓகே, அதான் இந்த கடையை போய் சொல்லலாம். இது ப்ரொமோஷனாக கிடையாது. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வந்து இங்கே தான் வந்து கேமரா எப்பவுமே எடுப்பார். இது ஓகே, கேமரா மிக்ஸ் அவங்களுக்கு தெரியணும்ல, சொல்லு. எரி ஏன்னா ஒரு காட்டுறேன், அதை பாருங்கள். கேமரா மிக்ஸ் தெரியுதா, இந்த கடை தான். ஆக்சுவலி இங்கே தான் நான் வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு இங்கே வந்து கேமரா வாங்குவார் எப்பயுமே. அவர் சொல்லுவார் கேமரா நீட்ஸ் போவாங்க எல்லாமே கிடைக்கும்ட்டு. இந்த டிஜே மைக் இருக்கு இல்லையா, இது கூட நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன். சென்னை வந்த பிறகு ஆன்லைனில் வாங்குறது வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் மோஸ்ட்டாக. ஏன்னா கடைக்கு போய் பார்த்து அதை யூஸ் பண்ணி பார்த்து தான் வாங்குறது. ஸோ அதே நீங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு நம்ம மைக் சாரி நம்ம கேமரா இருக்கான்னு பார்ப்போம். கடைக்காரர் கேட்க போகிற யாரை கேட்டு கேமரா தூக்கிட்டு வந்து வீடியோ எடுக்கிறதுக்குன்ட்டு. ஆக்சுவலி என்ன கேமரா வாங்க போகிறோம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இவ்வளோ வாங்க காட்டுறோம், பெருசாக வாங்க போகிறோம். காலைல கால் பண்ணியிருந்தேன், கேமரா டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோ வேணும்ட்டு. அட்வென்ச்சர் காம்போ. யாரும் தெரிய மாட்டாங்க ப்ரோ. இந்த பட்ஜெட் வேறு என்ன கேமரா இருக்குது? இங்கே வாங்க நீங்கள். இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். மைக்கு எல்லாமே வரும். இது வந்து வேறு எந்த இதில் போனீங்கன்னாலும் அந்த மாதிரி ஆப்ஷனில் வராது. அதே மாதிரி குவாலிட்டியில் இப்போ ஆக்ஷன் கேமராஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நார்மல் கேமரா கிடையாது, அப்படிலாம் இல்லை. 1 இயருக்கு நீங்கள் வந்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் ஜேபின்னு இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் இங்கே சென்னையில் கிடையாது. டிஜேயோட எந்த ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டெல்லி அவங்களே அனுப்பி சர்வீஸ் பண்ணி தர பார்ப்பாங்க. ஒரு வேலை பண்ண முடியலன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி இன்புல்ஸ்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன் கஸ்டமருக்கு. ஜென்யூனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ 50,000 பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ஆக்ஷன் 5 ப்ரோ சொல்கிறீங்க. இப்போ கேமரா வந்து கேட்டாங்கன்னா கேமரா இருக்காது அந்த பட்ஜெட்டில். மிரர்லெஸ் கேமராஸ், மிரர்லெஸ் கேமரா வேணும்னா ஒரு கேனன் R100 வரும், 45,000. அது எப்படி இருக்கும்? அது R100 பாக்ஸ். ஆக்சுவலி வந்து நான் வந்து ஆக்ஷன் 5 ப்ரோ தான் வாங்கலான்ட்டு வந்திருக்கேன். பிகாஸ் வந்து இது எனக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒன்று கேமரா நான் வந்து தூக்கிட்டு போகணும், ப்ளஸ் லென்ஸ் வாங்கணும், எல்லாமே இருக்கும் இல்லையா. பட் வந்து இது ஓ இந்த மாதிரிலாம் ப்ரோ. கேனன் R100 மிரர்லெஸ் கேமரா. ஓகே ஓகே ஓகே. மிரர்லெஸ் கேமரா இதுவும் நான் பார்த்தேன். இந்த R100 நான் பார்த்தேன். பட் வந்து எனக்கு கேனன் மேலே நம்பிக்கை இல்லை. ரீசன் என்னன்னா ஆல்ரெடி கேனன் வச்சுருந்தேன் நான். அதே மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ண முடியல. மேக்ஸிமம் பேட்டரி தனியாக வாங்கணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் லென்ஸ் வாங்கணும், எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஜாலியாக 3 பேட்டரி யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஆக்ஷன் 4லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது 5 ப்ரோ நம்ம வாங்க போகிறோம். சரி வாங்கிடலாமா? சரி ப்ரோ. ஆக்சுவலி இவர் தான் வந்து கடையோட ஓனர். இந்த அண்ணன் தான். இந்த அண்ணன் தான் நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்குவேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே தான் வாங்குவாங்க மோஸ்ட்டாக. நிறையா பிளாகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து வாங்குவாங்க எல்லா ப்ராடக்ட்ஸும். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. ஜஸ்ட் நான் வாங்குறது உங்களுக்கு காட்டுறேன் எங்கே வாங்குறேன் என்னான்ட்டு. ஸோ ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ இது ஆக்ஷன் 5 ப்ரோ? 45,000. ஆன்லைனில் அமேசானில் நான் செக் பண்ணும்போது 46,990 ரூபா, அதாவது 47,000 வந்துச்சு. இப்போது 2,000 கம்மி இங்கே வந்து வாங்குறது. ஸோ அந்த டிஜே மைக்குமே வந்துட்டு இங்கே பட்ஜெட் கம்மி. ஆனால் உங்களுக்கு இல்லை இப்போ டிஜே மைக்கா ஆல்மோஸ்ட் 1 மாதமாக ஏதோ வாரண்டி கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சப்ளை இல்லை, மேனுஃபேக்சரிங். ஓ சரி, ஓகே ப்ரோ. பிரிச்சுருங்க, நாங்கள் பிரிக்கணுமா? இது ஒரு நிமிஷம். மோட ஜிபே பண்ணிடுறேன்.
ஆனால் இது வந்து இந்த பட்டன் உடஞ்சி போயிடுச்சு. இவங்க மாற்ற சொன்னாங்க, கொண்டு போய் கொடுத்து நான் கிடைக்காம அப்புறம் ஜேபி ஸ்டோர் மாற்றவே இல்லை முடியல. உடஞ்சிச்சின்னா மேனுவலாக நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அது வாரண்டின்றதே பொதுவாகவே நிக்கானாக இருக்கட்டும், கேனனாக இருக்கட்டும், சோனியாக இருக்கட்டும், மேனுவலாக நீங்கள் உடச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ நிக்கான் பொறுத்த மட்டும், கேனன் பொறுத்த மட்டும் அவங்ககிட்ட இருக்கும், சோனி பொறுத்த மட்டும் அந்த பட்டன் ஸ்பேர்லாம் இருக்கும். இவங்க வந்து வெறும் அந்த போர்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரிலாம் தான் சர்வீஸ்க்குள்ளே பண்ணுவாங்க. அதனால் சேஃப்டியாக பார்த்துக்கிறது நல்லது. இதை பொறுத்த மட்டும் கிளியராக சொல்கிறேன். நான் இதை எடுத்துகிட்டு எங்கே போனேன்னா இதுக்கு போயிட்டேன், என்ன ரோடு அது, எலிஸ் ரோடு எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே ஏதோ கணேசன் சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று சொன்னாங்க, அவர்கிட்ட கொடுத்தோம். அப்புறம் ரெடி பண்ணேன். அது ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்கள் கீழே போடாமல் தண்ணியில் போடாமல்னா இதுக்கு நான் 100% கேரண்டி சொல்லுவேன். கீழே போட்டிங்க தண்ணியில் போட்டிங்கன்னா இதை பொறுத்த மட்டும் சர்வீஸ் இதுன்னு இல்லை, பொதுவாகவே எந்த ஒரு டிஜே ப்ராடக்ட்டுமே சர்வீஸ் அப்போ ரொம்ப கஷ்டம். பட் குவாலிட்டி வைஸ் இவங்க நல்லா இருக்கானுங்க. ஐஃபோன் மாதிரி தான் கதை, காஸ்ட்லியாக இருந்தாலும் வேல்யூ ஃபார் மணி. ஆக்சுவலி ஆக்ஷன் 4 வந்து ஆக்ஷன் 2 வச்சுருந்தேன், அதுவுமே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் ஆக்ஷன் 4 எடுத்தேன். ஐஃபோன் தான் நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை கரெக்ட். ஐஃபோன் வந்து ஏதோ ஒன்று டிஸ்பிளே போயிடுச்சா மாற்று, 25,000 அதே தான். அந்த கான்செப்ட் தான். சரி மக்களே, ஃபைனலாக இதை தான் வாங்கியிருக்கேன், இதை தான் எடுக்க போகிறேன். அடுத்த 2 வருஷம் இது கூட தான். ஸோ ஓகே பார்ப்போம். 2 வருஷம் தானே? இல்லை 2 வருஷம் இது கூடன்றது வந்து அதுக்கப்புறம் ஃபியூச்சர் எதாவது அப்கிரேட் பண்ணணும்னா அப்புறம் இது பண்ணிக்கலாம்ல. ஃபைனலாக நான் பேமெண்ட் பண்ண போகிறோம். $45,000 ஓடாயிட்டு இருக்குது. பேமெண்ட் பண்ணிட்டோம், ஃபைனலி டன். கரெக்ட், அவங்கள்ட்ட காட்டு. நான் பண்ணிட்டேன். நீமா மொபைல் நம்பரா? இது எதுக்கு கியூஆர் கோட்லாம் கொடுத்துருக்காங்க? வாரண்டி ஸ்கேன் பண்ணி இது பண்ணுறதுக்கு சப்போர்ட். ஆமாம் ஆமாம். நம்மளது எக்ஸ்பீரி ஆகலாம் வச்சுக்கேன், வாரண்டி கிளைம் இது பண்ண வச்சுக்கேன், நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கலாம். சரி ஓகே, பேச்சுருவோமா? ஃபைனலி நம்ம பிரிச்சுட்டோம். என்ன பண்ணாம பாருங்க, கேமரா எடுத்துகிட்டு வா, தெரியும். திருப்பி ஓப்பன் பண்ண போகிறோம். கிட்டோ இதில் அக்சசரிஸ் பாக்ஸ் இது. இதில் வந்து நமக்கு பேட்ரி, சார்ஜர், அந்த மவுண்ட்லாம், இது மவுண்ட்டு, அப்புறம் பேட்ரி, ஸ்டிக்கர்ஸு, கியூஆர் கோடெலாம் கொடுத்துருக்காங்க. பேட்ரி பாக்ஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு 3 பேட்ரி வரும். அட்வென்ச்சர் காம்போ 45,000 வருவாங்க. இது வந்து பேட்ரி பாருங்கள், 19,050 mAh பேட்ரி. இது 9,000 கொடுத்தா நல்லாயிருக்கும்ல. அடுத்ததாக எங்கே அந்த கேமரா, ஆக்சுவலி ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து கேமரா வாங்கும்போது கூட ஒரு கேஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. ஃபோனுக்கு எப்படி வந்து கேஸ் முக்கியமோ இதுவும் முக்கியம் நமக்கு. ஸோ தட் பார்த்துவாங்க கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு பட்டன் வந்து போச்சு. எனக்கு கேஸ் போட்டிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். ஓ, அப்போ ஒன்றா தான் போச்சா? ப்ளஸ் வந்து இந்த மவுண்ட்டுமே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. எதுக்குன்னா ஹெல்மெட்டில் யூஸ் பண்ணுறது இந்த மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ஸ்க்ரூஸ். ஃபைனல் நம்ம கேமரா இதை பிரிக்கும் போது உள்ள பக்கம் அடிச்சுது. இல்லை ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோன்ற ஒரு பயம் ஒன்று எதுவுமே எனக்குள்ளே இருக்கும். அது இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. கேமரா முன்னாடி விட 4 விட வந்து 5 வந்து நிறையா இது அட்வான்ஸ். அது இதில் குவாலிட்டி நல்லா இருக்குமா? இன்னுமே ஆனால் ஷார்ட்ஸ் எடுக்க முடியாதுல்ல? எல்லாமே பண்ணலாம். ஷார்ட்ஸ் எடுக்க முடியுமா? ஐ மீன் பட்டன் ஐஃபோன் தேவை இல்லையா? அதுவும் தேவை தான், இதுவும் தேவை தான். எப்படி ரெண்டுமே தேவை? க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து ஐஃபோனில் எடுத்துக்கலாம், இங்கே நார்மல் ஷாட்ஸ் நம்ம இதில் எடுத்துக்கலாம்.
ஸோ பட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கொடுத்த பட்டன் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ பேட்ரி ஓப்பனிங், மெமரி கார்டு, ஓஎல்டி ஸ்க்ரீனு, ரெண்டுமே ஓஎல்டி. அவங்க வந்து ப்ரொடெக்டருமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து என்டி ஃபில்டர் வாங்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மேலே ஸ்பீக்கர் பட்டன், தென் பட்டன். ஸோ பேட்ரி போட்டு ஆன் பண்ணிடுவோமா? என்ன இப்போ அதான் எனக்கு ஒன்று பண்ண சிண்டா குதிரையாக போடுறாங்க. அது எப்படி ஆகும் பாருங்க. சார்ஜ் இருக்குது. சரி அது இல்லைங்கிறதுனால விட கூட சொல்றது ஓகே. சீல்டே நான் உங்களுக்கு 95 தரேன். நீ போட்டு போவேன். அவன் ஓப்பனே 97 ரூபா. லாங்குவேஜ், டேட் அண்ட் டைம் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆக்ஷன் ஃபைல், ஸ்டார்ட் ஸ்டைல், என்னென்ன பட்டன் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஃபோட்டோ மோடு, வீடியோ மோடு, அப்புறம் நைட் மோடு ஒன்று இருக்குது. அதுமாதிரி சப்ஜெக்ட் ட்ராக்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு ஸ்லோ மோஷன், டைம் ஸ்லாப்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நைட் மோடும் சப்ஜெக்ட் ட்ராக்கிங் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வரேன் குவாலிட்டி பயணப்படுறதுன்றது அப்படிதான் இருக்குது. நல்லா இருக்குது. சப்ஜெக்ட் ட்ராக்கிங்லாம் பண்ணது. அதுக்கு தான் பேட்டரி லெவல் செக் பண்ணிக்கிறாங்க. இதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸான வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நம்மளோட கேமராவை வாங்கிட்ட மக்களே. இனிமேல் வந்து உண்மையாக சொல்லலாம் எனக்கு மனசில் வாங்குறதுக்கு ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்ற ஒரு மைண்ட் செட்டு. ஏன்னா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒரு ரிட்டர்ன் வரணும். அதுவுமே எனக்கு வரல இது வரைக்கும். சும்மா ப்ரொமோஷன் பண்ணுறோன்ற பேரில் ஏதோ 1-2 மாதத்தில் அதுவும் சரி தான் வராமே போயிடும். அப்படிதான் இருக்குது. அதனால் இதுதான் எங்களோட லாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஃபாரின் பையில் நல்லா ஒரு மைண்ட் செட்லாம் இருந்தேன். அதெல்லாம் முதல்ல வீடியோ வரைக்கும் போகல. ஃபாரின் பையில் நம்ம எதுக்கு வேஸ்ட்டான்ட்டு. பட் இருந்தாலும் இப்போ வந்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை, நீ பண்ணு திருப்பி நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா தொலைச்ச இடத்துல தானே தேட முடியும். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ஒரு 6-7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக் சேனல் வச்சு அதுவும் சரியாக வரல. இப்போ ஃபுட் வ்ளாக் சேனல் ஆரம்பித்து 3-4 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, தொலைச்ச இடத்துல திரும்ப ஒரு டைம் தேடி பார்ப்போம் கிடைக்குதான்னு. கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. தேங்க்ஸ். அது எவ்வளோ எமோஷன் வேணாம். நான் கொஞ்சம் இல்லை ஆக்சுவலி யார்கிட்ட கேட்டால் தெரில எனக்கு. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் வீட்டில் உட்காந்துருந்தேன். எங்கேயும் வெளியெல்லாம் போகல, வீடியோ எடுக்க போகிறதில்ல, ஷூட்ஸ் எதுவுமே பண்ணல. அதான் போயிட்டு இருந்துச்சு. கஷ்டமாக நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அந்த கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன். சரி ஓகே, நம்ம மேலே தப்பு இருக்குது, ஸோ அதை நம்ம தானே சரி பண்ணணும் அப்படின்ட்டு நானே வாங்கிட்டேன். எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஏதோ ஒரு மாதம் சம்பளம் வந்து ஒரு மாதம் வேலைக்கு போகலன்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் இடத்துல இருந்துச்சுன்னா இல்லை வந்துட்டு யூஸிக்காக இருந்துக்கலாம் தெரில. பட் இனிமேல் வந்துட்டு ஓடணும், ரொம்ப ஓடணும். வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் இறங்கியிருக்கேன். திருப்பி நீங்கள் எல்லாம் சேர்ந்து தூக்கி விட்டீங்கன்னு நம்பிக்கை எனக்காக இருந்தாலும் இதுக்காக ஜெயிச்சாகும். நான் பார்ப்போம். ஓகே மக்களே.